Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ என்னோட மார்னிங் கேஷுவல் குக்கிங் டே பிளாக் தான் வந்து ஷேர் பண்ணுறேன். மார்னிங் குக்கிங் டைமை டென்ஷன் இல்லாமல் ஹரிபரி இல்லாமல் ஸோ எவ்வளோ குயிக்காக பண்ணி முடிக்கலான்ற எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் கேருக்கு டைம் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷிங்காக இருந்தீங்கன்னா அந்த டேவே வந்து ஸோ ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் திங் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ மார்னிங் டைமில் வாக்கிங், ஜாக்கிங், இல்லை யோகா, மெடிடேஷன், ஜிம், ஸோ ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோட அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அந்த டே ஃபுல்லாக நம்ம இன்னும் எனர்ஜெட்டிக்காக வந்து ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு சூட்டபுளாக இருக்கிறது வாக்கிங் தான். அதனால மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ வாக்கிங் போயிட்டு வரும்போது வந்து பாலும் வாங்கிட்டு வந்துடுவேன். வந்ததும் அடுப்பில் பாலை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங் ஒர்க் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்து இப்போ பண்ணுறது இல்லை. பட் ஆனால் மார்னிங் வந்து குக் பண்ணுறதுக்கு என்ன டிஷ் மேக் பண்ண போகிறேன்றதை முந்தின நாளே வந்து டிசைட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். மார்னிங் குக்கிங் டைமில் என்ன குழம்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு ஸோ ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து நம்ம வச்சிட்டோன்னா இந்த கேப்பில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பொரியலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 ஒர்க்கையும் நம்ம சைமல்டேனியஸாக ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கும் போது ஸோ குயிக்காக வந்து குக்கிங் ஒர்க் வந்து முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எந்த ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம மைண்டு ரிலாக்ஸாக நம்மளும் ரெஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும்போது கண்டிப்பாக அதில் இன்ட்ரெஸ்டடாகவும் இருப்போம். ஸோ நமக்கும் எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம குயிக்காக பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்து சூட்டபுளாக இருக்கும். என்னோட மார்னிங் குக்கிங் டைம் டென்ஷன் இல்லாமல் குயிக்காக பண்ணுறதுக்கான ரீசனும் இதுதான். ஸோ எனக்கு டிஷ்லாம் வந்து ஸோ செம்மையாக பண்ணுவேன் அப்படிலாம் வந்து கிடையாது. இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். பிஃபோர் மேரேஜ் எனக்கு எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து நான் மேக் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து 1 by 1 வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓரளவு வந்து ஸோ ஓகே செட்டில் ஆகிட்டேன் தான். எந்த ஒரு டிஷ் மேக் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஃபுட்டு வந்து ஒரு கரெக்டான பக்குவத்தில் வந்து வெந்திருக்கணும். ஸோ அதில் உப்பு, காரம் கரெக்டாக இருந்தாலே போதும். ஸோ அந்த ஃபுட்டு கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். இவ்வளோ நேரமும் என்னோடய குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டெடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போது குட்டி தம்பி எந்திரிச்சிட்டான். ஸோ அவன் எந்திரிச்சிட்டாலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவனையும் பார்க்கணும், குக்கிங் ஒர்க்கையும் பார்க்கணுன்றதுல ஸோ சம்டைம்ஸ் வந்து சில நேரம் சொதப்பியாகவும் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த ஹரிபரினஸில் சில மிஸ்டேக்கும் வந்து ஆகுதான் செய்யும். இப்போ கொஞ்ச நாளாக குட்டி தம்பியோட அட்ராசிட்டி வந்து கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே ஹேண்டில் பண்ணித்தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஓரளவு ரிலாக்ஸாக முடிஞ்சளவு வந்து டென்ஷன் இல்லாமல் தான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. அதை டேபிளில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். கீரை வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தனால ஸோ அதையும் வந்து பேனில் வந்து வச்சிட்டேன். ஸோ ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலான்ட்டு. ஸோ இந்த பக்கம் வந்து ஆம்லேட்டும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ கடையிறதுக்கு டைம் இருந்தாலும் குட்டி தம்பி அதை பண்ண விடுறதில்ல. அதனால் இப்போலாம் வந்து மிக்சியில் தான் வந்து பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கிறேன். கடையிலலாம் வந்து கீரை டார்க் க்ரீன் வரணுன்றதுக்காக லைட்டாக சுண்ணாம்பு சேர்ப்பாங்க. ஸோ அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா கீரை வேக வைக்கும் போதே வந்து மஞ்சள் சேர்த்து நம்ம வேக வச்சோன்னா ஓரளவு வந்து க்ரீன் கலரில் தான் வந்து கிடைக்கும். குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபுட் எல்லாத்தையும் டேபிளில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு லஞ்ச் பேக்குக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேக் பண்ணிவிட்டு சூர்யாவையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ வந்த கையோட இன்றைக்கி சின்ன ஒரு சொதப்பல். சாதம் வடிக்கும் போது ஸோ அந்த தண்ணி எல்லாம் வந்து கீழே கொட்டி அந்த கீழே ஃப்ளோர் வரைக்கும் வந்து ரொம்ப சிந்திருச்சு. அதனால் வந்து இன்றைக்கி கையோட க்ளீனிங் ஒர்க் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் சூர்யா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போதே குட்டி தம்பியும் சாப்பிட்ருவான். ஸோ சூர்யாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்ததும் சார் தூங்கிடுவார். ஸோ இன்றைக்கி தூக்கம் வந்துருச்சு. அதனால் கையில் கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். ஸோ அப்படியே தூங்கிட்டான். ஃபைனலாக க்ளீனிங் ஒர்க்கையும் வந்து கண்டினியூ பண்ணுறேன். தம்பியை தூங்க வச்சுட்டேன். இந்த ஃப்ளோர்லாம் வந்து அன்ஈவனாக இருக்கிறதுனால ஸோ மாப் போடுறது ஸோ அவ்வளோ வந்து க்ளீனாக இருக்காது. அதனால் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிடுவேன். ஸோ டெய்லி இல்லை ஆல்டர்னேட் டேஸில் வந்து சின்னதாக வந்து மாப் வந்து போட்டு இப்படி தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ க்ளீனிங் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கும்போது குவிக்காகவும் முடிஞ்சிடும். ஸோ நம்மளும் டயர்டு இல்லாமல் ஸோ ஒரு 5 to 10 minutes வந்து முடிச்சிடலாம் இந்த ஒர்க்கை. டெய்லியும் குக்கிங், க்ளீனிங், ட்ரெஸ் வாஷிங், பசங்களை ஹேண்டில் பண்ணுறது, ஸ்கூலுக்கு விடுறது,
ஸோ ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ் அனுப்புறது, லஞ்ச் பேக் ரெடி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டெய்லி பேஸில் எல்லா ஒர்க்கையும் நம்ம பண்ணுறோம் தான். பட் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளோட பண்ணும்போது தான் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு 21 டேஸ் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அது நமக்கு அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான். உங்களோட ரெகுலர் பேஸ் ஒர்க் எல்லாத்தையும் வந்து டைம் ஷெட்யூல் பண்ணி ஸோ ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க. ஒர்க் மட்டும் இல்லை, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரீசியஸ் திங்ஸ் ஒன்று டைம் மட்டும்தான். ஸோ அதை எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பும் வந்து ஷைன் ஆகும். நான் ஒரு ஹோம் மேக்கர், நான் ஏன் டைம் ஷெட்யூல் பண்ணணும், ஸோ அதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்னோட ஒர்க் குக் பண்ணணும், பசங்களை பார்த்துக்கணும், வீடை க்ளீனாக வச்சுக்கணும், ஸோ இவ்வளோ தான் நினச்சிங்கன்னா உங்களோட மைண்டு மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பும் அதே சர்க்கிள்குள்ளே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். டைம் ஷெட்யூல் பண்ணி நம்ம ஒர்க் அப்புறம் லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக நம்ம மைண்டில் வாட் நெக்ஸ்ட்டுன்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டாலே போதும், கண்டிப்பாக நம்ம லைஃப் க்ரோ ஆகுதுன்னு தான் அர்த்தம். யாருக்கு தாங்க லைஃப் வந்து க்ரோ ஆகுறது பிடிக்காம இருக்கும். ஸோ இன்னமும் வந்து அதே சர்க்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க, சர்க்கிளை விட்டு வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள். என்னதான் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருந்தாலும் ஸோ நமக்கும் ஒரு லைஃப் இருக்குது, நமக்கும் ஆசை கனவு இது எல்லாமே இருக்க தானே செய்யுது. ஸோ இந்த ஆசை கனவுக்கெல்லாம் வந்து நம்மளே டேக் கேர் பண்ணி ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து லைஃப் வந்து இன்னமும் ஒரு ஸ்டெப் வந்து அழகாகவே மாறிடும். கொஞ்சம் ஓவராக பேசிட்டேனோ, ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். டைமை நோட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க. எந்த ஒரு ஒர்க்கும் பேர்டன் இல்லாமல் சட்டுன்னு முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. போர் அடிச்சிருச்சுன்னா ஸோ டிஸ்லைக் கூட கொடுத்துருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.